ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் அதாவது எஸ்பிஐ ரெக்யர்மெண்ட்ல வந்து 13,735 கிளர்க் வேகன்சிக்கான ஜாப் வேகன்சி வந்து ஆன்லைன் மூலியமா அப்ளிகேஷன் போடுறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கடந்த 17ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் ஆன்லைன் மூலமா எல்லாருமே அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ மூலியமா கொடுக்க போறோம். ஸோ நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எஸ்பிஐ ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு குறைவான ஒரு போஸ்ட்ல தான் நிறைய ஜாப் வேகன்சிலாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,735 பேருக்கான ஒரு கிளர்க் போஸ்ட்டுக்கான ஜாப் வேகன்சி வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட், அதாவது என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்ன்ற ஒரு ஜாப் வேகன்சிக்கு தான் இப்போ அந்த வேக்கன்ட் விட்டுருக்காங்க. இது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது முடிகிற தேதி வந்து ஜனவரி 7, அதாவது 2025 ஜனவரி 7ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப்ல நம்மளும் கலந்துக்கிட்டு எக்ஸாம் எழுத முடியும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 13,735 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க யாரு வேணாலும் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுங்க. இல்லை அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் இந்த ஜாப் வேகன்சி அப்ளை பண்ணுறதுக்கு. இதனுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது 20 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 28 வயசுக்குள்ள இருந்தால் மட்டுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் அப்போ அப்பர் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அதுல பிடபிள்யூடி பிடிஆ இருந்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியில் 15 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஓபிசி அப்ளிகேஷன் இருந்தாங்கன்னா 3 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பிடபிள்யூடி ஓபிசியா இருந்தாங்க அப்படின்னா 13 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல பிடபிள்யூபிடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்ளிகேஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ் சர்வீஸ் மேன் யாரும் இதுல அப்ளிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க. இதுல சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் சேலரி வந்து 26,730 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு மாசத்துக்கான சேலரி அதில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே ஒரு முதல்நிலை தேர்வு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த தேர்வு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இறுதி கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம அப்ளை பண்ணுறவங்களுக்கு 3 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்ன்ற மாதிரி. ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலியமாக தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம்னா சென்னையிலே செலக்ட் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணி நம்மளுடைய எக்ஸாமை எழுத முடியுங்க. ஸோ அதனால கவனமாக உங்களுக்கு இதில் வந்து எந்த மாவட்டம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் தேவையோ அதை அப்ளை பண்ணும்போது கவனமாக அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் 750 ரூபா நமக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாவோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லை பிடபிள்யூடியா இருந்தாங்க அப்படின்னா அந்த 750 ரூபா அவங்களுக்கு கட்ட தேவையில்லைங்க. ஸோ மற்ற கேண்டிடேட் மட்டும்தான் 750 ரூபா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நமக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா sbi.co.in இந்த வெப்சைட்டில் நம்ம போனாலே நமக்கான ஆன்லைன் ஓப்பனிங் இருக்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இதில் நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 7, 2025 நைட்டு 11:59 வரைக்கும் தாங்க இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவில் அதாவது 13,735 பேர் வேக்கண்ட் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் தேவையோ முன்கூட்டியே அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த சேனல் மூலியமா ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயம் பார்க்குறவங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மேலும் இது போன்ற அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.